வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சோழியன் அப்படின்னா சாணக்கியர் எங்கே உள்ளவர்னா சோழ நாட்டில் உள்ளவர். இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு முறை வட இந்தியாவுக்கு போயிருக்காரு. அங்கே நந்தனுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தில் அங்கே விழா நடந்துகிட்ருக்கு. அந்த விழாவில் இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அந்த நந்தன் பார்த்துறாரு. மன்னர் பார்த்துட்டு இவர் நம்ம நாட்டு ஆள் இல்லை, தெரியும் தானே வித்தியாசம். உடனே என்ன பண்ணுற, உடனே எழு எழு எழு, நீ உட்காரக்கூடாது, எழு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரை சாப்பிட்டுட்டு இருந்தவரை கையை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து வெளியே கொண்டு விடுறாரு. விட்ட உடனே இவருக்கு கோபம் வந்துடுச்சு. சோழ நாடு சோறுடைத்து எல்லாருக்கும் வாரி வழங்குகிற ஊர், அவருக்கே இந்த இழுக்குன்னா அவர் சும்மா விடுவாரா? உடனே என்னுடைய குடுமி அவுந்துடுச்சு, இந்த குடுமியை உன்னுடைய ஆட்சி அழியும், அப்போதான் நான் என்ன பண்ணுவேன், முடிப்பேன் என்று கூறி சபதமிட்டாராம். உடனே இவர் என்ன பண்ணாரு, சந்திரகுப்தர் அவருடைய ஆதரவுடன் அவரை கருவியாக கொண்டு நந்தனுடைய ஆட்சியை அழித்தாராம். அதான் சாணக்கியனுடைய புத்தின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். சோழியன் என்பது சோழ நாட்டான் என்பது பொருள். அதை தான் என்ன சொல்றாங்க, சோழியன் குடுமி சும்மா ஆடாது, சாணக்கியன் குடுமி சும்மா ஆடாது, சோழ நாட்டினுடைய குடுமி சும்மா ஆடாது, ஒரு நந்தனுடைய ஆட்சியை அழித்தவர். நன்றி, வணக்கம்.